கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஏப்ரல் மாதம் 17ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நேர்மையாளர் என்றால் நீதிமான்கள். நீதிமான்களுடைய ஜபங்கள் நிச்சயமாகவே மிகுந்த பலனை கொடுக்கும் என்று யாக்கோபு இங்கு குறிப்பிடுகிறார். இந்த வார்த்தை வழியாக நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நேர்மையாளருடைய ஜபங்கள் மிகுந்த பலனை கொடுக்கும் என்றால் நாம் நம்முடைய பாதைகளை சரி செய்து நம்முடைய வாழ்க்கையை தூய வாழ்க்கையாக கடவுளின் பார்வையில் வாழத் தொடங்கினாலே போதும். நாம் நம்முடைய குடும்பத்தாருக்கு மட்டும் இத்தனை நாட்கள் ஜெபித்து வந்தோம். ஆனால் ஒரு நேர்மையாளராக, ஒரு நீதிமானாக கடவுளின் பார்வையில் நாம் வாழத் தொடங்குகிற பொழுது நம்முடைய ஜெபங்கள் மிகுந்த பயன் கொடுக்கிற ஜெபங்களாக இருக்கும். ஆகவே நம்ம என்ன செய்வோம், ஆட்டோமேட்டிக்காக என் குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தேவைகள் என்பதை தகர்த்து விட்டு பொதுமக்களுக்காக, பொது நலன்களுக்காக, நாட்டிற்காக, உக்ரைன் ரஷ்யா போருக்காக நாம் ஜெபிக்க தொடங்குவோம். அப்படி ஜெபிக்க தொடங்குவதே ஆவியானவர் நமக்கு உணர்த்தி அந்த ஒவ்வொரு ஜெபங்களையும் நாம் ஏறெடுக்க தொடங்குவோம். அப்படி ஏறெடுக்க தொடங்கின நாள் முதல் நம்முடைய ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கடவுள் பதில் கொடுப்பார். மிகப்பெரிய மாற்றங்களை, மிகப்பெரிய அற்புதங்களை கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்டவர் செய்வார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வழிகளை முதலாவதாக சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் என்னுடைய போக்கிலே தான் போய்கொண்டே இருப்பேன் என்று நம்முடைய வாழ்க்கை பயணம் ஓடிக்கொண்டே இருந்தால் நம்முடைய எந்த ஜெபத்திற்கும் பதில் வராது. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மை சரி செய்து கொண்டால் போதும். நாம் நம்முடைய தேவைகளுக்கு ஜெபிக்காமலேயே கடவுள் நம்முடைய தேவைகளை சந்திக்க தொடங்குவார். நாம் என்றைக்குமே என்னுடைய தேவைகள் என்று கடவுளின் பாதத்தில் ஜெபிக்கவே மாட்டோம், விண்ணப்பிக்கவே மாட்டோம். நம்மை அறியாமல் ஆவியானவர் நமக்குள் இறங்கி பொதுமக்களுக்காக ஜெபிக்க நம்மை தூண்டுவார். மிகப்பெரிய வல்லமையான ஜெபங்களை நாம் செய்வதற்கு கடவுள் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நம் ஒவ்வொருவரையும் கடவுளின் கரங்களிலே ஒரு தூய்மை வாழ்க்கை வாழக்கூடிய, ஒரு நேர்மையாளராக வாழக்கூடிய ஒரு தகுதியை கேட்டு நாம் விண்ணப்பிப்போம். நிச்சயமாகவே நம் ஒவ்வொருவரையும் அவருடைய தூய இரத்தத்தால் கழுவி நம்மை நேர்மையாளராக மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய ஜெபங்களுக்கும் மிகுந்த பலனை இன்று முதல் கடவுள் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே எப்பொழுதும் நாங்கள் நேர்மையாளராக உமது கண்களுக்கு முன்பாக வாழ்ந்து, சாட்சி வாழ்க்கை வாழ்ந்து, எங்களுடைய ஜெபங்களிலே நாங்கள் ஏறெடுக்கும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் வல்லமையாய் கடவுள் இறங்கி பதில் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் தகப்பனே. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் தாமை எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையை சரி செய்வோம். பலருக்கும் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரராக கடவுள் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். God bless you.